செல்வி, என்னங்க அண்ணன் இப்படி சொல்றாரு? வேலு, மாமாவுக்கு உண்மை தெரியல, நாம சொல்லிதான் ஆகணும். கீர்த்தி ஏதோ கோல்மால் பண்றா, சொல்லாம விட்டா நாளைக்கு அவர்தான் கஷ்டப்படுவாரு. சொல்லிருங்க. என்ன வேலு? அண்ணா, என்ன விஷயம்? ஏதோ சொல்ல வர சொல்றா. அண்ணா, அது ஒன்றும் இல்லைண்ணே. அத்தைய காய்கறி வாங்கும்போது மார்க்கெட்ல பார்த்தேன். அவங்க வழக்கமா வாங்குற கடையில வாங்காம. நீ பாரு வேலு, எனக்கு தெரியும் அத்தை வேற கடையில வாங்கினாங்கன்னு குறை சொல்ல போற, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அவங்க வாங்கினது பிரச்சனை இல்ல, அவங்க என்ன வாங்கினாங்கன்னா. இங்க பாரு செல்வி, நீ படிச்சவ, புத்திசாலி. நீ பண்ற விஷயம் எப்படி சரியா வருதோ அதே மாதிரிதான் கீர்த்தியும் அத்தையும் அவங்களுக்கு ஏத்த வழியில ஹோட்டலை நடத்திட்டு வராங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைட்ல நல்லபடியா வியாபாரம் பண்றத பார்த்து உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அதே நேரம் நீங்க அவங்கள குறை சொல்றதும் அவங்க உங்களை பத்தி குறை சொல்றதும் எதுக்கு? வேணாமே. அண்ணே, இது குறை சொல்றதுக்காக இல்லைண்ணே. இங்க பாரு வேலு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க வழியில போட்டோம். இப்பதான் கீர்த்தி ஏதோ உங்களை பத்தி சொல்ல வந்தான், நான் அதை கூட கேட்கல. எதுக்கு தேவையில்லாம வேலு செல்வியை பத்தி குறை சொல்ற? விட்டுரு, இனி இப்படி நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப பாருங்க, அதே தான் நான் உங்க 2 பேருக்கும் சொல்றேன். இனிமே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்க வேணாம். இங்க பாரு செல்வி, இதை நான் உங்க மேல இருக்கிற கோவத்துல சொல்லல. எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் சொல்றேன். எப்பவுமே ஒருத்தங்க மற்றவங்களோட குறைகளே பார்த்துட்டு இருந்தா அவங்களால நிறைவா வாழ முடியாது. இதை என்னோட அனுபவத்துல சொல்றேன், நீங்களும் கேட்டுக்கோங்க. நம்ம நிம்மதியா நிறைவா வாழணும்னா அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தேவையில்லாம கவனம் செலுத்துறது இல்லாம இருந்தாலே போதும், நம்ம நிறைவா வாழ்ந்துடலாம். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே யாரும் யாரை பத்தி சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லை. நம்ம எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருந்தோமோ அப்படியே ஒற்றுமையா இருப்போம்.